மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திருச்சியில். இது மாநாடு அல்ல, தமிழர்களின் திருவிழா. சீமானின் தம்பிகளுக்கு பெருவிழா. உலகமெங்கும் பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகள் ஒன்றாக கூடி தங்களுடைய ஒற்றுமையை பறைசாற்றும் விழா. 234 வேட்பாளர்களும் ஒரே மேடையில். அண்ணன் சீமான் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார்? எத்தனை ஆண் வேட்பாளர்கள், எத்தனை பெண் வேட்பாளர்கள்? நட்சத்திர தொகுதிகள் எவை? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிடப் போகும் அறிவிப்புகள் என்ன? எத்தனை லட்சம் தாய் தமிழ் உறவுகள் ஒன்றாக கூடுவார்கள்? இவை அனைத்திற்கும் விடை காண வேண்டுமா? வாருங்கள் திருச்சிக்கு. திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை ஆலம்பட்டி புதூர் 84 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்த ஒரு மிகப்பெரிய மாநாடு. ஒரு மாநாடு எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக ஒத்த ரூபாய் காசு கொடுக்காமல் அனைத்து தமிழர்களும் கூடும் ஒரு மாநாடு. தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் நடத்தும் மாநாட்டை போல் அல்லாமல் ஒரு இராணுவ கட்டமைப்புடன் கூடிய ஒரு அழகிய மாநாடு. செந்தமிழன் சீமான் அவர்களின் அரசியல் பயிற்சி பட்டறை எப்படி செயல்படுகிறது என்பதற்கு ஒரு அடையாளமாக அனைத்து தமிழர்களும் திருச்சியில் கூடுவோம். பொதுமக்கள் அனைவரும் இந்த திருவிழாவை காண வாரீர். இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். இது நம் இனத்தின் திருவிழா. அனைவரும் ஒன்று கூடுவோம். தீய ஆட்சி முறை ஒழிய தூய ஆட்சி முறை மலர, கேடுகட்ட பணநாயகம் ஒழிய மாண்புமிக்க ஜனநாயகம் மலர, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. அனைவரும் வாரீர், இந்த திருவிழாவை காணீர். இந்திய நாட்டின் அரசியல் தலைமை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த நாள். செந்தமிழன் சீமான் அவர்கள் வெளியிட போகும் அறிவிப்புகள் என்ன? அனைத்திற்கும் விடை பிப்ரவரி 21ஆம் தேதி. வெல்லட்டும் மக்களின் மாநாடு. நாம் தமிழர்.